பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றிலிருந்து நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க. தமிழிசை அக்கா அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியிலிருந்து, இந்தியாவுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி, a position with a lot of comforts, அது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி. அவ்வளவு எளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்ததில்லை. ஸோ நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கிறது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் 25 ஆண்டுகளாக 1997 செப்டம்பர் 17ஆம் தேதி 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இருந்தார். இடையில 2019 தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பையெல்லாம் முழுமையாக பெற்றது. அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான ஒரு சூழலில் கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல், அரசியலமைப்பு சட்டத்தை விட்டு கொடுக்காமல், ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றிவிட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஒரு எளிதான முடிவு அது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 2024 மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த முக்கியமான தேர்தலில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர இருக்கிறது, நம் அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த நேரத்தில் இந்தியாவுடைய இந்த அற்புதமான வளர்ச்சி இதில் களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும், களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும். அரசியல் என்பது என்னுடைய மூச்சு. சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பாலிடிக்ஸ்க்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தார். நேற்று அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மேதகு ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக, மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதில் விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் எண்ணோடு புதிய அடையாள அட்டையோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று அமைந்திருக்கிறது. ஆளுநர் இந்த வயதில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டு களத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு, எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, எந்த அளவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வி எல்லாம் நமக்கு தெரிகிறது. கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும், மத்திய அமைச்சர், தெலங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு 5 நாட்களாக இங்கே இருக்கிறாங்க. அவரும் இந்த நிகழ்வில் இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மத்திய இணையமைச்சர், கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய, சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவரால் இங்கே தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு, அவங்க இருக்கிறாங்க. நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ, தொடர்ந்து கட்சியிலே கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள், பிரமிளா சம்பத் அக்கா, அருமை சகோதரர் எஸ்ஜி சூர்யா, அர்ஜுனமூர்த்தி அண்ணன், காயத்ரி தேவி அக்கா, எல்லாரும் முக்கிய உமானந்த் அக்கா, நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அண்ணன், நம்முடைய இன்னொரு மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மேடையின் மீது இருக்கிறாங்க. எல்லோரும் இந்த நிகழ்வில்
ஒரு சாட்சியாக அமர்ந்திருக்கின்றார்கள். அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் அக்கா அவர்கள் இந்த கட்சியில் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்கள் யாரும் பேசல. அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே பண அரசியல், ஜாதி அரசியல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பேசினார். இன்னைக்கு உண்மைதான், தமிழக அரசியல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கால் பதித்திருக்கின்றார்கள். அது உண்மைதான், அதிகாரப்பூர்வமாக தெரியும். இப்ப அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு. அதனால் மாற்று கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக களத்துக்கு இந்த கட்சியில் நாங்கள் மட்டும்தான் வருவோம். அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டீங்க. நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக. ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகாலில் அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி, நம்பர் 1 சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் அல்ல 2 மாநிலத்தினுடைய குடிமகன், முதல் குடிமகன். ஆனால் இன்னைக்கு 18 கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர். அதையெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இப்போ சாதாரணமாக வரல, பெரிய ஒரு அனுபவத்தோடு 2 மாநிலத்தை கூர்மையாக பார்த்து, அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து, குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியிலே நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார். இங்கிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க. ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள். மறுபடியும் அவர்களை வருக வருவென்று வரவேற்று, பத்திரிகை நண்பர்களையும் வருக வருவென்று வரவேற்று மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது. அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களும், ஏன்னா முதல் நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, கேள்வி கேட்கணும், அக்காவுடைய மனசை சொல்லணும், கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க. அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக இப்பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க. உங்களுடைய கேள்வி பதிலுக்கும் தொடர்ந்து பதிலளிப்பாங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அக்கா இது எப்படி திருப்புறது? ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சென்டரில் வந்து பேசிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சென்டரில் வர வச்சுட்டுமா? தள்ளிக்கலாம். ராஜா ரங்கண்ணா உட்காந்து பேசு. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த அரங்கத்திலிருந்து, கமலாலயத்திலிருந்து 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவராக இருந்தாலும் எனது உறுப்பினர் அட்டையை திருப்ப கொடுத்துவிட்டு எந்த கமலாலயத்திலிருந்து சென்றேனோ, திருப்பி கொடுத்த அட்டையை திரும்பி வாங்கி இருக்கிறேன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி இருக்கிறேன். அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும். தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று வரும்போது, தம்பியிடம் இருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு. அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய பாக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர். நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை. ஆக இந்த 2 பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள், இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் முன்னாள் மாநில தலைவர்.
அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார். பல லட்சம் உறுப்பினர்களை அன்று நாம் சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்கள் ஒரு காரணம். இங்கே சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர். அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பொருளாளர் இருக்கிறார், சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள், விஜய் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள், ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்க பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். தம்பி அண்ணாமலை, மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று. இல்லை, இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன். இன்னொன்று அவர் சொன்னார், 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று. 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு 400 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன். ஆக இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை முற்றிலுமாக 2 ராஜபவனங்கள், அங்கே பல வசதிகள், பல பணியாட்கள், பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன், தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை, இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணன் கருநாகராஜன், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி, சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கும் எனக்கு. முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது இது. நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் 2014 19 வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி, மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன். 1% கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன். அதனால் எனது உழைப்பு, கடுமையான உழைப்பு, இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள், தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். நிச்சயமாக பணியாற்றுவேன். இன்னும் சொல்ல போனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் என்மண் என் மக்கள், இந்த என்மண் என் மக்களோடு நாங்களும் ஒருவராக இணைந்து, மிக சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான். அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து, யாரிடம் நான் தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும், நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு, அதையும் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல இங்கே தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக இன்னும் சொல்ல போனா நான் இந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்து இருக்கிறேன். 3 மாத முற்றிலுமாக குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான். அதனால் மீண்டும்
இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். அண்ணா பைக்கை கொஞ்சம் அப்படியே நவுத்துக்கிறாங்க, வாங்க அப்படியே அப்படியே லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுங்க, அப்படியே லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுங்க. போதும், அப்படியே வாங்க. நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், அடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு. அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்து, நேரடியாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேள்வி இருக்கலாம், கருத்து இருக்கலாம், நீங்கள் கேட்கலாம். சின்ன அரங்கம், மைக் தேவையில்லை, அதனால் நீங்கள் டேரெக்டாக பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. சும்மா வச்சிடலாம் சார், இவங்க சொல்லும்போது பிக்கப் ஆக முடியும். நமது கட்சி முடிவு செய்து அறிவிப்பார்கள். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்களோ அந்த தொகுதியில் நான் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். இல்லை, களம் இறங்குவதற்காக என்று இல்லை, சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஆனால் இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன். எந்த கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, இது வேற கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கே எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு வேணா அரசியல் பின்புலம் இருக்கலாம், ஆனால் வாரிசு இல்லாத வாரிசு, அந்த வாரிசு என்ற தன்மையை நாம் பயன்படுத்தலை. ஆனால் தம்பி அண்ணாமலையாக இருக்கட்டும், தம்பி முருகனாக இருக்கட்டும், தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எந்த பின்புலத்திலேருந்து வந்தாங்க? மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள், தம்பி முருகன் போட்டி போட்டார்கள், கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்லை. வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. நிச்சயமாக இப்ப பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு கட்சி நீங்க பார்க்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்ல இயலும். அது மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு நீங்க சொல்லும் பொழுது 3 மாதங்கள் புதுச்சேரியில கரோனா 2வது ஃபேஸ் உச்சத்தில் இருக்கும் பொழுது அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்க கவர்மெண்ட் கிடையாது. நான் மட்டுமே 2 ஆலோசகர்களை வைத்து எந்தவித குறைபாடும் இல்லாமல், அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலை முதலாக குறைக்கப்பட்டது புதுச்சேரியில தான். அன்று கரோனா கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கூட ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல லைன்ல நின்னாங்க. ஆனா நான் தெலுங்கானால போய் அங்க சென்று வாங்கி வந்து ஒரு நாள் கூட வரிசையில் நிற்காமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தடுப்பூசி முழுமையாக ஒரு நாள் கூட தடங்கள் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி மாடல் கரோனா என்று பாராட்டப்பட்டது. ஏன்னா ஆளுநரை மருத்துவராக இருந்ததுனால. அதனால ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை, இப்போ முழுமையாக வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணியை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே. எவ்வளவு வளர்ந்துருக்கிறது, எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நாங்கெல்லாம் சேர்ந்து நான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் உள்ள தலைவர்கள், நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு இன்று வளர்ந்திருக்கிறது. எப்படி தண்ணிக்கு மேல தாமரை மேல மலரும், அதே மாதிரி உயர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம்ல. அதனால இது நிச்சயமா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்துல இல்லை, ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன்.
நீங்க வந்து கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும், மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து கடுமையான வேலை இதில் செஞ்சதுனால தான் வருது. ஆனால் இது வந்து சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்குது. 2 ஆளுநர் இருந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில் கிடைக்குது. அதனால நான் வந்து இதை ரொம்ப ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன். இது நிறைய இருக்குப்பா, அளவுக்கு அதிகமா இருக்குது. இப்ப நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனா தாங்கி தாங்கி சொல்லுவோம். அதனால நிறைய இருக்குது. அந்த இப்ப நாங்கெல்லாம் மிக கடுமையாக களத்தில் குதித்திருப்பது அந்த களங்கத்தை துடைத்து எறிய வேண்டும் என்றுதான் களத்தில் நிற்கிறோம். அப்படி எனக்கா? ஆமா, நான் வேறு மண்ணில் இருந்ததால் இந்த மண்ணில் கலந்து கொள்ள முடியல, என்ன செய்ய முடியும்? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நானும் முதலமைச்சர்களை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்? மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்க இருக்கிறார் சாட்சியா. ஒரு ஆளுநர், ஒரு பெண் ஆளுநர், ஒரு நேர்மையான ஆளுநர், எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார். ஆனால் முதலமைச்சரை கேள்வியை கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கேட்கிறேன், அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா 18 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில் இருந்தாங்க, இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஏன் சொல்லலை? ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ராஜ்பவன் கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள்? ஏன் வேண்டான்னு இல்லை? அப்ப ஏன் நீங்க விட வேண்டியதானே? ஆளுநருக்கு ஒன்றும் பலமே இல்லை, ஆளுநரை பார்த்து பலனே இல்லை அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை பண்ணி தட்டினீர்கள்? அதனால நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, அதிகாரமிக்க 361வது பகுதி நீக்கப்படும் அப்படின்னு. இவ்வளவு நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? மத்தியில இருந்தீங்க, மாநிலத்தில் இருந்தீங்க, என்னைக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்? ஏன் போய் அவர்கள்ட்ட போய் நீங்க மெமரண்டம் கொடுத்தீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேள்வி கேட்கறதும் நாங்க இருக்கோம். 1 minute pa. But they say this is the first time they are facing so many oppositions from the governor even to run their government. No, this is the friendship between the governor and the government should be smooth. There should be good interaction. They first itself they think that governor is not a constructive post, it's a constitutional post but controversial post. So what is my opinion is, please have a good relationship with the governor. Go and talk. Article 167 says whenever it is warranted, the CM should meet the governor. How many times the CMs are meeting? For example, Kishan Reddy ji knows Telangana, that former chief minister, 3 years he didn't meet me at all. So why they are not asking question them? Why they are always pinpointing the governors? That is my question. No, I don't want to answer on the Tamil Nadu governor. Huh? இல்லை, தமிழ்நாடு அரசு என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த இங்கே உள்ள ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள நிலைப்பாடில் நான் போகலை. ஏன்னா அரசாங்கமும் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்தணும்னு நினைக்கல. நாங்கள் அதே போல ஒரு கட்சி இல்லாமல் எங்களால் தேர்தலை சந்திக்க முடியும் என்று எங்களை வலுப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். இல்லை, நான் எந்த இடத்திற்கு போனதெல்லாம் சொல்றேன், நாங்கள் நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம் தான் என்னால் சொல்ல முடியும்.
இல்லை எதுவும் வீக் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்போ இன்னைக்கு இப்போ நான் சேர்ந்த உடனேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கீங்க. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில் எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறது. அதனால இந்த கட்சி இருந்தா பலம், அந்த கட்சி இருந்தா பலம் இல்லைன்னு இல்லை, எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம். சரி, அப்பனா தெலுங்கானால கிஷன் ரெட்டிஜி they are doubting the EVM machine itself, so they asked them to surrender their victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க, இல்லைன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்றேன் இவிஎம்ல தான் நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லுங்க. ஏன் அப்ப அங்க பண்ண தெரிஞ்சு இங்க தெரியாதா? திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள். இப்ப அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனா பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில தானே இருக்காரு. நாங்க இவிஎம்ல குறைபாடு செஞ்சுதான் நாங்க வந்து தமிழகத்துல வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். போதுமா? ரெண்டு கொஸ்டின் அவ்வளவுதான். எல்லாரும் no, we are the party who have come with a great idea of, even though they participated by other leaders, because of our honorable prime minister, we have the endorsement of 33% reservation. Definitely in the party, Balaji Srinivasan was general secretary, I was the president. In the whole country, a woman was the president, Bharatiya Janata Kachchi only. So in party already we have 33% reservation. No any other party in the constitution there. No, I am telling, because recognition is given by the party itself. Then why can't the recognition will be not given by the party in the constitution? Because even in Telangana, significant women parliamentarians are fighting the parliament elections. Members are election. They are candidates are fighting the election. நீங்கனாலும் ஸ்பீக்கர் லெவல்ல நிறுத்திட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து இங்க போட்டி போடுவானா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம். இது என்ன கான்ஸ்டிடியூஷன், என்ன அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க எல்லாம் புரியுங்க. நான் வந்து ஸ்பீக்கரா இருக்கிறதுக்கு தான் இப்ப நான் அரசியல்ல போட்டி போடுறேன். பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கரா அங்க பேசுறதுக்காக நான் போட்டி போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு சாதாரண இன்னொன்னு சொல்ல போனா அதைத்தான் சொல்றேன். நான் ஸ்பீக்கர் என்ன சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கரா அங்க பேசுவேன் நான் சொன்னேன். அதனால உடனே வந்து தமிழிசை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசைட்டு நீங்க போடுவீங்க. தயவுசெய்து அப்படி போடாதீங்க. நான் பாராளுமன்ற உறுப்பினராக, சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கரா இருப்பேன் நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும். ஏன்னா 400-ல் 401 அதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் நானு. அதனால அது கரெக்ட். அதனால என்னப்பா கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்று அறிக்கையா தான் பாக்குறேன். அதாவது பாண்டிச்சேரிய புதுச்சேரிய மாநிலமா அந்தஸ்து பெறுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரி ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரிய மத்தியில எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்ப செய்யாது, இப்ப என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதுல 75 குறைப்பாங்களா இல்ல 50? முத புதுச்சேரிக்கு இப்ப உள்ள நிலைக்கு வாங்க. இப்ப உள்ள நிலையில டீசல்ல 10 ரூபா புதுச்சேரியில குறைவு. இன்னைக்கு நிலைமையில 9 ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில குறைவு. நீங்க வருங்காலத்துல நீங்க 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்க இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? அக்கா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில 5 ரூபா 4 ரூபாய் குறைச்சு. ஆமா, அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா, 100 ரூபாய் அப்ப சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 2.5 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்க புதுச்சேரியில அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
அதனால இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லைன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதுல வந்து எந்த வித புதுமையும் இல்லை. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு வந்து அதுல எந்த புதுமையும் இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு பத்திரம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா? எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்குது? இன்னைக்கு எந்த நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க? என்னமோ இன்னைக்கு தான் வர மாதிரி நீங்க பேசுறீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து 400 இருக்க ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். நன்றி.